இப்போது பஜாஜில் வந்து சிஎன்ஜியும் பெட்ரோல் ரெண்டுமே ஓட்டுற மாதிரி வண்டி ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னா வந்து இப்போ வந்து பெட்ரோல் ஓடிட்டே இருக்கும்போது இப்போ சிஎன்ஜி வந்து மாற்றலாம். அதே மாதிரி சிஎன்ஜியில் இருக்கும்போது வந்து நீங்கள் பெட்ரோல் மாறினா கூட மாற்றலாம். ரெண்டுமே இது பண்ணி ஓட்டுற மாதிரி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா வச்சுருக்காங்க. அதாவது ஏன் இந்த ஐடியானா வந்து அவங்க வந்து இப்போது சிஎன்ஜியில் வந்து கார் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகுது. சரி, அதனால் என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி வந்து பெட்ரோலில் இது மாதிரி பைக்கில் வந்து நம்ம வந்து சிஎன்ஜியாக ரெடி பண்ணலாம். ஏன்னா வந்து அது வந்து பெட்ரோலோட வந்து மைலேஜ் வந்து அதிகமாக வரும். இப்போ சிஎன்ஜி வந்து இப்போ நீங்கள் பெட்ரோல் வந்து ஒரு 100 ரூபா போட்டிங்கன்னா நீங்கள் வந்து 50 ரூபாய்க்கு போட்டாலே போதும், மைலேஜ் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் வண்டி ரேட்டு ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணல. அதாவது வண்டியில் என்ன ஸ்பெஷலாக வந்து எல்இடி ஹெட்லைட்டு, பிளாக் கலர் அலாய் வீலு, அப்புறம் செமி டிஜிட்டலு, இன்ஸ்ட்ருமெண்ட்டு, கன்சோல் இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கலாம் சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பைக்கு வந்து பேர் வந்து என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா பஜாஜ் க்ரூசர் சொல்லிட்டு பைக்கு இப்போ அந்த பேர் வச்சுருக்காங்க. இப்போ வந்து அந்த சிசி வந்து எத்தனை சிசினா வந்து ஒரு 110 சிசி சொல்லியிருக்காங்க, இல்லை 125 சிசி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ இன்ஜினில் வந்து 5 ஸ்பீடு கியரு எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வண்டி ரேட்டில் வந்து ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணல. அதாவது ஒரு 80,000 ரூபாய் மேலே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 80,000 ரூபாய் மேலே வரதோட ஒரு 1,00,000 ரூபா மேலே தான் வரும். ஏன்னா சாதாரணமாக பைக்கு இந்த பைக்கெலாம் வந்து ரேட்டு வந்து அதிகமாக தான் இருக்குது. இப்போ இதுவும் இந்த பைக்லேயே ரெடி பண்ணுறதுனால உங்களுக்கு கம்பல்சரி 1,00,000 ரூபா மேலே தான் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.